ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வந்திருக்கிற பத்திரிகை நடுவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லப்போனால் எனக்கே இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு முதல் மேடை, இந்த மாதிரி முதல் அனுபவம்னே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்குமே வந்து டெலிவிஷன்லேயே வந்து ஒரு 8 வருஷமாக நிறைய நம்ம பண்ணியிருக்கோம். பட் எல்லாருக்குமே மீடியாவில் வந்துட்டாலே அல்டிமேட் எய்ம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக சினிமாவாக தான் இருக்கும். ஸோ அந்த சினிமாவை நோக்கி அந்த பயணம் வந்து எப்படி வந்து நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு டாஸ்க்கு சொல்ல போனால். ஸோ அந்த ஒரு வழியில் நானும் ஆரம்பித்த இந்த ஒரு பயணம் வந்து இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு மேடையில் வந்து இருக்கின்ற ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. இத்தனை லெஜண்ட்ஸ்க்கு முன்னாடி நானும் இங்கே உட்காந்துருக்கேன் அவங்களோட அப்படின்னு நினைக்கும் போது. சொல்லப்போனால் இந்த ஒரு ப்ராஜெக்ட் வெப் சீரிஸ் டார்க் ஃபேஸ் வந்து அதுக்கு முன்னாடி அவர் எனக்கு இப்படி ஆரம்பிச்சதுக்குன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் ப்ரொடியூசர் அபு கரீம் சார். ஸோ இவர் எனக்கு இன்ட்ரோ எனக்கு கிடைச்சதே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான், சின்ன ஸ்டோரி கூட இல்லை. லைக் எப்படின்னா நாங்கள் வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு ப்ரோக்ராம்காக ஃபஸ்ட்டு குரோஷி வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ குரோஷி அவர் வந்து அந்த டைமில் டேட் அவைலபிள் இல்லை அப்படின்னதுக்கப்புறம் அதே குரோஷி சொல்லியிருக்காரு, நீங்கள் சதீஷ் அவனா ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே சொல்லி அவர் கலக்க போகிறதுலேருந்து சதீஷ் அவரை வந்து கேட்டிருக்காரு. சதீஷ் அந்த டேட் அவைலபிளாக இருந்திருக்காரு. அப்புறம் அபு கரீம் சொல்லியிருக்காரு, ஓகே சதீஷ் உங்கள் கூட யார் கம்ஃபர்டபுளாக இருப்பா நீங்கள் சொல்லுங்கள், அவங்கள வேணா சொல்லுங்கள், நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சதீஷ் வந்து எனக்கு ராஜ்வேல் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் வந்து எல்லாமே ஓகே ஆகி ஸோ ஃபஸ்ட் டைம் அப்புறம் எல்லாம் ஓகே சிங்கப்பூர் போகும்போது ஒரு இன்ட்ரோ ஆனார். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு மேஜிக் வந்து நடந்துச்சு. ஸோ ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலி அபு கரீம் சார் வந்து சிங்கப்பூரில் மீட் பண்ணப்போ அவர் சொன்னார், அவருடைய கேரக்டரை பற்றி அவரே செல்ஃப் இன்ட்ரோ சொல்லும்போது ஒரு சின்ன லைன்லேயே சொல்லிட்டாரு, ரொம்ப பெருசாலாம் சொல்ல, என்னை நம்பி யாரை வந்தாலும் சரி, என்னையே நான் வந்து வர்த்திட்டாலும் சரி, அவங்கள நான் வந்து சேவ் பண்ண தான் நினைப்பேன், தான் என் கேரக்டர் அப்படின்னு தான் ஒரு வார்த்தையில் சொன்னார். ஸோ அது வார்த்தையை மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் தெரிஞ்சது சூசன் ஒன் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காரு அப்படின்லாம் சொன்னார். அப்புறம் தான் அந்த பயணம்ங்கிறது ஒரு ஆல்பம் சாங் மூலமாக ஆரம்பிச்சது. இதே சேம் சரண் பிரகாஷ் அவருடைய சேர்ந்து தான் அந்த ஆல்பம் சாங் வந்து நாங்கள் பண்ணோம். அதை அப்ரோச் பண்ணும்போது எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அந்த ஒரு ஆல்பம் சாங் ப்ரொடியூஸ் பண்ணார். சொன்ன மாதிரியே என்ன ப்ராமிஸ் பண்ணமோ அதே மாதிரி நாங்கள் எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தோம். அந்த நம்பிக்கையோட அடுத்த ஒரு ஸ்டெப் தான் இப்படி ஒரு வெப் சீரிஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அபு கரீம் சார். ஏன்னா ஸ்டார்டிங்கில் சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அப்புறம் வந்து பிரதர் அப்படின்னு ஆரம்பிச்சது. ஸோ ஃபியூச்சரில் இதே மாதிரி எங்களை வச்சு படம் பண்ணால் கண்டிப்பாக அவர் வந்து தெய்வம் அப்படின்னு மாறிடுவார் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு சீரீஸில் நிறைய விஷயங்கள் நடந்தது. அதில் வந்து சரண் பிரகாஷ் அவரை பற்றி சொல்லி ஆகணும் அண்ட் சார் பற்றியும் சொல்லி ஆகணும். சரண் பிரகாஷ் ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு லைன் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் எப்பவுமே பாசிட்டிவ் மைண்டோட தான் இருப்பார். எப்படியாவது இந்த மீடியாவில் நமக்கான அடையாளத்தை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம அந்த அடையாளம் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய என்கிட்ட பேசியிருப்பார். உங்கள் சைடில் யாராவது ப்ரொடியூசர் யாராவது இருக்காங்களா அடிக்கடி ஃபோனில் கேட்பாரு, ஃபாலோ பண்ணுவார். நானும் வந்து ஓகே எனக்கு மேக்ஸிமம் இந்த டைரக்ட் கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது, ஆனால் ப்ரொடியூசர் கான்டாக்ட் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க எங்கே இருப்பாங்க, எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சொல்லிட்டே இருப்பேன். அந்த விதத்துலாம் ஒரு டைம் வந்து சிங்கப்பூர் போன அப்புறம் மீட் பண்ணோன்னே அந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அவர் இம்மீடியட்டாக இது போதும் நான் இறங்கி வேலை செய்கிறேன் அப்படின்னு இறங்கி அவர் ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார், இந்த லைன் சொன்னார். ஸோ அந்த டார்க் ஃபேஸ் லைன் தான் அது. அப்போ அது ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக என்னென்ன பிளான் பண்ணோமோ அந்தபடி நடந்து கடைசியில் இவர் யோஜி சார் தான் வந்துட்டு அப்ரோச் பண்ணி அவருடைய இதுக்கு அவர் அந்த கதை பிடிச்சது அப்படின்றதுனால எங்களுக்காக இறங்கி பண்ணாரு. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் இந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக. ஏன்னா அவர் தான் ஒரு மெயின் ஒரு ஃபேஸ் வேல்யூ எங்களுடைய ஃபிலிம்க்கு. ஸோ அவரோட சேர்ந்து இப்படி ஒரு லெஜண்ட் அவரோட சேர்ந்து நான் நடித்தேன் அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ வருஷங்கள் அவர் வந்து நம்ம வந்து சேனல்லையும் சரி சினிமாலையும் தேட்டர்லையும் எவ்வளோ பார்த்துருப்போம். பட் அவர் கூட சேர்ந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸில் நானும் அவர் கூட வந்து இத்தனைக்கும் அவர் வர்ற காம்பினேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நானும் இருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அதுவும் சேர்ந்து நடிக்கும் போது நான் ஒரு கன்சிடரேஷனில் இருப்பேன். இந்த மாதிரி வந்து ஸோ ஓகே இந்த டைலாக் இந்த டெலிவரியில் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு ஓகே இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணி இருப்பேன். பட் பண்ணதுக்கப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே சொல்லுவார், இல்லை தம்பி இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணுப்பா, இன்னும் கொஞ்சம் இது வந்து இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக பண்ணோம், இது வந்து இந்த மீட்டரில் பண்ணோம் அப்படின்னு அப்போ அவர் கைட் பண்ணார். ஸோ அந்த கைடன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாச்சு. ஸோ அவரும் வந்து அந்த கேரக்டர் பண்ணும்போது நம்ம படம் இதில் வந்து எல்லாருமே நல்லா பண்ணோம் அப்படின்ற மென்டாலிட்டியில் அவர் வந்து எனக்கு கைட் பண்ணார். ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி அவனுக்கு தேங்க்யூ ஸோ மச் சோரி சார். அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த இடத்துல ஸோ இந்த டார்க் ஃபேஸ் வந்து யார் கையில் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி கேட்டு இருந்தோம். அது ரொம்ப சஸ்பென்ஸ் இப்படியே சொன்னாங்க.
யாருங்க நேற்று வரைக்குமே எனக்கு வந்து சொல்ல அப்புறம் தான் வந்துட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, இந்த மாதிரி லிங்குசாமி சார் வர்றாரு அப்படின்னு. நான் சத்தியமா நம்பல சார், சீரியஸ்லி லிங்குசாமி சார் வர்றாரா, நீ வேறீங்களா, உண்மையா கிடையாது, யார் கூட்டு வரா அப்படின்னு. அப்புறம் தான் அபுகரீம் சார் மூலமா வர்றாரு அப்படின்னோடனே சத்தியமா சார் உங்களுக்கும் உங்களுடைய ஒர்க்குக்கும் நான் மிகப்பெரிய ஃபேன் சார். ஸோ இந்த சுச்சுவேஷனில் உங்கள் பக்கத்தில் இவ்வளோ ஈக்குவலாக உட்காந்துருக்கின்றப்ப ரொம்ப 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 பெருமை. தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக இப்படி வந்து சப்போர்ட் பண்ணதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸோ சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ ஆல்பம் சாங்ல ஆரம்பிச்சதுல இப்போ இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ்ல ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் எல்லாருமே இதுக்காக வந்து சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள். ஒன்ஸ் அகைன் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இந்த ரோல் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சரண் சார். இது ஒரு நல்ல ஒரு கான்செப்டடான இருக்க ஒரு ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தருவீங்க நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வைஜி மகேந்திரன் சார். ஸோ நிறைய இடத்துல இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஒரு மாரல் சப்போர்ட்டாகவே இருந்தாங்க. அண்ட் ராஜவேலு, இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு ரீசன் வந்து ராஜவேலு தான். ஸோ ராஜவேலு ரெஃபர் பண்ணி தான் நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு என்ன பேசணுன்னே தெரியல. ஆக்சுவலி எனக்கு எப்படி இந்த ஃபீல்டில் தெரியும்னா, எனக்கு சாரால் தான். சார் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து அவங்களுக்கு தான் எல்லா கிரேட்ஸுமே கண்டிப்பாக போய் ஆகணும். அதே மாதிரி சரண் சாரும் வந்து கூட இருந்து சப்போர்ட் கொடுத்து ஒரு நல்ல எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்து சொல்லி கொடுத்து பண்ண வச்சார். ஒய்ஜி மகேந்திரன் சார் வந்து ரொம்பவே எனக்கு தேங்க்ஃபுல் பட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு எப்படி நடிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் ஹீரோ கூட நல்லாவே ஒரு கோஆப்ரேஷன் இருந்து நல்லாவே ஈஸியாக எனக்கு நடிக்க முடிஞ்சுது. தேங்க்யூ சார். இந்த டார்க் ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு காரணம் ஒய்ஜி சார் வந்து அப்ரோச் பண்ணோடனே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுது சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த என்னுடைய பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்ஸ், என்னுடைய கோ டைரக்டர் குணா சார், அப்புறம் என்னுடைய நண்பர்கள் கேமராமேன் பிரசாத், அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். முக்கியமாக சொல்ல போனோன்னா ப்ரொடியூசர் சார் இந்த டைமில் சொல்லணும். அவர் வந்து கதையும் கேட்கல, நீங்கள் பண்ணுறீங்களா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காரு. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னும் என்ன பேசுறது தெரியல, இருந்தாலும் வாழ்த்தி வருகை தந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ராஜவேல், நீங்கள் வந்து காமெடியன் மட்டும் இல்லை, நல்லா ரோல்ஸ் பண்ணுறீங்க, நிறைய கற்றுக் கொடுத்தாரு எனக்கு நல்ல விஷயங்கள். ஓகே, எனிவே தேங்க்ஸ் ஃபார் யூ ஆல்சோ. ரொம்ப நன்றி.